ஆனந்த புணர்ச்சியில சுக்கிர சோழிமைகள் சேர்ந்து 7 நாளுக்குள்ள கர்ப்பம் தரித்து 7 நாளுக்குள்ள குமிழ்களாக மாறும். இந்த சுக்கிரங்கள்லாம் எப்படி இருக்கும்? சோழியத்தோடு சேர்ந்து குமிழ் 7 நாளைக்குள்ள குமிழ்களாகும். குமிழ்கள் 15 நாளையில ஒரு மாம்ச பிண்டமாக தெரியும். சின்ன ஒரு மாம்ச உருவமா தெரியும். 15 நாளையில கர்ப்பம் தரிக்கு 15வது நாள ஒரு மாம்ச பிண்டமாக தெரியும். 1 மாசம் தகஞ்சினா அந்த மாம்ச பிண்டம் கட்டியாகும். இதுக்கு 1 மாசமானா ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னா ஒரு மாம்ச பிண்டமாக இருக்கும். இதான் பகவானுடைய அவதாரத்துல முதல் அவதாரம். மகாவிஷ்ணுவுக்கு எத்தனை அவதாரம்? 10 அவதாரமா? சரி, முதல் அவதாரம் என்ன? மத்ஸ்யம். அப்போ ஒரு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட வயிற்றுக்குள்ள கர்ப்பபாத்திரத்துல 1 மாச குழந்தை எப்படி இருந்தா மத்ஸ்ய அவதாரமா இருக்கும். பகவான் கிருஷ்ணன் வந்து இந்த மத்ஸ்யம் மீன் ஆமை அந்த மாதிரி உருவாக்கின்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இங்க புலி நடக்கிறாங்க இல்ல பாகவத ஆச்சாரியர்கள் எல்லாம் இதை உடைக்கிறதுக்கு நான் இப்படி சொல்ல போனேன். இது 2 கூட சேர்த்துக்கலாம். 1 மாசம் ஆன உடனே அந்த குழந்தை மத்ஸ்ய அவதாரமா இருக்கும். மத்ஸ்ய உருவத்துல ஒரு மாம்ச கண்டமா இருக்கும். 2வது மாசத்துல தலையும் மூளையும் உருவாகும். ஒரு பெண்ணோட கர்ப்பபாத்திரத்துல 2வது மாசம் குழந்தைக்கு என்ன இருக்கும்? மூளையும் இருக்கும், தலையும் இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. இந்த மாச கண்டத்துல தலையும் மூளையும் ஃபிட் பண்ணி வச்சிருக்க பகவான். இது யார் செய்து கொடுத்தோன்னு கேட்டா அதுதான் பதில் இல்லைன்னு சொல்ல காரணம் சார். இந்த சிற்பியுடைய பெருமையை சொன்னா நம்மெல்லாம் பயந்துரும். கருமுறையெல்லாம் எங்கேயும் பார்க்க போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மாசத்துக்கு சார் 3 அதான் அப்ப மத்ஸ்ய கூர்மம். 2வது ஆதாரம் என்ன? கூர்மம். எப்படி இருக்கும்? ஆமை உருவத்தில் இருக்கும். கொஞ்சம் தலையை கட்டி இப்படி இருக்கும் இல்லையா? தலையை கட்டி இப்படி இருப்பாங்க. கூர்மாவதாரம். 3வது மாசம் கைகளும் கால்களும் உருவாகும். அப்ப நம்ம கர்ப்பவாசத்துல குழந்தைக்கு கை கால் உருவாக எத்தனை மாசத்துல உருவாகும்னு கேட்டா நீங்களும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரகசியம் சொல்றோம். 3வது மாசத்துல கை கால்கள் தான் குழந்தைக்கு வரும். கை கால்கள் உருவாயிருக்கும். மத்திய கூர்மம் வராகும். பஞ்சி உருவத்தில் இருக்கும். அந்த மாசம் வந்து எப்படி இருப்பா? கையும் காலுமா மூஞ்சி நின்று பன்றி மாதிரி இருக்கும். மத்திய கூர்மம் வராகும். 4வது மாசம் ஆமாசி உருவாகும். வயர் ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள 4வது மாசம் ஆனால் அந்த குழந்தை வயிற்றுல வயிறு இருக்கும். அந்த குழந்தைக்கு அப்பதான் வயிறு இருக்கும். 5வது மாசத்துல முதுகெலும்பும் வாரி எல்லும் ரோமங்களும் உண்டாகும். முதுகெலும்பும் வாரி எல்லும் ரோமங்களும் உண்டாகும் 5வது மாசத்துல. அப்ப என்ன உதாரணம்? மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹம். மத்ஸ்ய கூர்ம வராகம் நரசிம்ஹம் வந்தாச்சு. இப்போ 4 பறந்தாச்சா? ஓ நரசிம்ஹம் 5 வாங்க. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹ வாமன். அப்ப வாமன் அவதாரம் வைத்தது 5வது மாசம் மனித உருவமாகும். 5வது மாசம் தான் எலும்பும் வாரி எல்லும் ரோமங்கள் உண்டாகி இல்லை சார். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்கம் பரசுராமன் மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன். 4வது மாசம் வாமனன். மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன் நரசிங்கம். இதெல்லாம் அந்த பிரயாத்தியில பேசுப்பா கரெக்டாகும். நீங்க சொன்னதல்ல மத்ஸ்ய கூர்ம வராக வாமனன் 4வது. அதாவது 3 மாசம் முடிஞ்சுன்னா அபோர்ஷன் பண்ணக்கூடாதுன்னு டாக்டரும் சொல்லி இருக்காங்க. 4வது மாசம் அண்ணா வாமன அவதாரம் ஆச்சு. மனித உருவம் ஆயாச்சு. 4வது வயிறு ஃபிட் பண்ண உடனே அவனுக்கு மனித உருவம் வந்தாச்சு. 5வது மாசம் தான் நரசிம்ஹம். நரசிம்ஹம்னா ரோமம் எலும்பு முதுகெலும்பெல்லாம் வந்தாச்சு. 5வது மாசம்னா அந்த பெண்ணுக்கு ஒரு மயக்கம் இருக்கும். இப்ப பெரிய
வித்யா சொல்லியாச்சு 5 மாசமாச்சு மணியோட எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க. அது நரசிம்மர் அவதாரம் கொஞ்சம் டயர்டு இருக்குமா, கொஞ்சம் பொறுமையா இருக்குங்க. நான் 1 மாசம் எப்ப பார்த்தாலும் படுக்க தோணும், ரொம்ப களைப்பா இருக்கும். இதுக்கு மருந்து சாப்பிடுங்க. நான் சொல்ல வர மாட்டேன் குழந்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இது இலக்கம் மருந்து சாப்பிட்டு டாக்டர் கிட்ட சொல்லி காசை கொடுத்து அந்த குழந்தைக்கு எடுக்க சொன்னாங்க. 5 மாசத்துல அப்படித்தான் இருக்கும். அச்சா 6வது மாசத்துல தான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எல்லாம். 6வது மாசத்துல தான் இந்த ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்கள் எல்லாம் குருவாகணும். அப்போ என்னாச்சு, இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு பகவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மோட்டர் வைக்கிற கர்ப்பமான பெண் குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுற பழக்கமெல்லாம் 7வது மாசத்துல வைக்கப்படும். 7வது மாசம்னா பகவானுடைய சைதன்யம் போற மாசமாகும். அம்மையுடைய பொக்குள் வழிதான் போகும். உண்மையான 6 மாசம் வரைக்கும் இந்த குழந்தை டெவலப்மெண்ட் ஆகிறது அம்மாவுடைய உணவு எடுத்துத்தான். அம்மாவுடைய உணவுகளை கிடைக்கக்கூடிய பொருள் எடுத்துத்தான் அது உருவாக்குறதெல்லாம் பண்ற. 7வது மாசத்துல தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்துல அந்த நாவு வழி பொக்குள் வழியா போய் குழந்தை உடம்புல ஏறி உட்காரும் பகவான். 7வது மாசம். 6வது மாசம் என்னாச்சு, பரசுராம். 5-6 மாசம் சகிக்காது பெண்களுக்கெல்லாம். கர்ப்பமான பெண்களுக்கெல்லாம் தெரியும் 5-6 மாசத்துல ரொம்ப கொடுமை இருக்கும். பரசுராமனுடைய அட்டகாசம் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அங்கெல்லாம் மருந்து சாப்பிட்டு எல்லாம் தந்துடும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஒன்றும் எங்கே பார்க்கலாம். 7வது மாசம் ஸ்ரீராமன் அவதாரம். அப்ப பிரசவத்துக்கு போற மாசம் எது? பழைய காலத்துல தாய்மார்கள் சொல்லி வச்சு தெரியுமா, 7வது மாசத்துலதான் குழந்தையினுடைய தலைப்பாகம் யோனிக்கு அபிமுகமாக திருப்பி வைக்கிற மாசம். இது கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியுமா, திருப்பி வைக்கிற டைம் அவருக்கு தெரியுமா, போட்டு கவனிக்க தெரியுமா. அந்த 7வது மாசத்துல தான் குழந்தை கர்ப்பவாசலுக்கு அந்த யோனிக்கு அபிமுகமாக தலை குனிச்சு இப்படி வச்சிருவாங்க. 5வது மாசத்துல செக்கப்புக்கு போயிட்டு குழந்தை தலையில ஒசிடு மாறி கிடக்கு டாக்டர் ஏதாவது சொன்னா மாட்டியாச்சு நீங்கெல்லாம். ஏன்னா அது நான் வித்யா அந்த மாதிரி செக்கப் போன உடனே குழந்தை தலை சரி பொசிஷன் இல்லைன்னு சொல்லி போய் சொன்னாங்களாமா. எத்தனாம் மாதம்? 6 மாசம் 7 மாசம் புரியுது, அப்போ போய் பாரு அப்படிங்க. கரெக்டுனா மணியாட்டா எனக்கு தெரியுது, மணியாட்டான் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அது குழந்தையாவது அதெல்லாம் படிச்சு மணியாட்டம் சொல்றா படி வாழ்க்கை நடத்தி அது ஒரு மக்கள் சேர்ந்தாக்குற பாருங்க. அந்த 7 மாசத்துல தலை திருப்பி வச்சிடும். 8-9 மாசம். 8வது மாசம் என்ன வாக்கும்? 8வது குழந்தை யாரு? 8வது அவதாரம் என்ன? கலாகிருஷ்ணன். அந்த ஆள் அட்டூஷம் பண்றத பார்த்தா வயிற்றுக்குள்ளே இருந்து அம்மா விடுமா? முளைக்கிறதாக்கும் விளையாட்டாச்சு அம்மாவுக்கு சுகம். இதெல்லாம் இழகிற சமயத்தா விளையாடுற சமயத்தில் அம்மாவுக்கு ஒரு சுகம். அதான் குட்டி கிருஷ்ணாவுடைய அவதாரம். 9 அப்படின்னா பலராமன் ஆச்சு. அந்த பலராமனுடைய அவதாரம் தான் பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் அந்த குழந்தைக்கு படி ஞானம் கொடுக்குது ஆண்டவர். 9வது மாசமா இருக்கக்கூடிய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஞானம் இருக்குதா? பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா? போன ஜென்மத்துல எந்த அப்பா இருந்தோ எந்த அம்மா இருந்தோ அந்த ஞாபகம் இந்த குழந்தைக்கு வந்துட்டே இருக்கும். பிரசவமாயும் 9 மாசம் வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தை பெற்ற அம்மாவுடைய ஞாபகம் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது. போன ஜென்மத்தோட அப்பாவுடைய நினைப்பு அம்மாவுடைய நினைப்பு அதை நினைச்சுதான் அழுதுட்டு இருப்பாங்க. இது நீங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு பேரன், பெரிய பேரன் இல்லையா, நம்ம விவேக் சாரதோட பையன். சின்ன வயசுல அம்மா அம்மான்னு அழுகுது. நைட்ல 6 வயசு நிக்கிறது இல்லை. நான் தாண்டா உன் அம்மா, நான் தாண்டா அம்மான்னு சாரதா சொல்லிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து அவங்க அம்மா அம்மான்னு சத்தம் போடுறாங்க. ராத்திரி அதுக்கு தூக்கம் இருந்தாங்க. அப்புறம் நான் எடுத்து தோல்ல படுக்க வச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணி, அப்பா ஏன் அவன் குழந்தைக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குற, மறைவி கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன் தோழில படுத்து நல்லா தூங்க வச்சு போட்டு படுத்துட்டு அன்னையில நினைப்பு போச்சு. 9 மாசம் வரைக்கும் 9வது மாசம் கர்ப்பத்திலிருந்து பிறந்து 9 மாசம் வரைக்கும் பழைய நினைவு அந்த குழந்தைக்கு வந்துட்டு. அச்சா இப்போ பிரசவம் ஆயாச்சு.